ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் மவுசி கேக் பார்க்க போகிறோம். அது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஜெல்லி டைப்பில் நான் செஞ்சுருக்கேன். அவன் எதுவும் இதுக்கு தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சாக்லேட் தேவைப்படும் இதுக்கு. இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மவுசி கேக் வந்து. இதுக்கு தேவையானது வந்து சாக்லேட், ஜெலட்டின், கொக்கோ பவுடர், பால். ரொம்ப திக்கான பால் தான் தேவை இதுக்கு. ஹெவி க்ரீம் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஜெலட்டின் வந்து நல்ல ஜெல்லி டைப்பில் நமக்கு கிடைக்கும். கடையில் விற்கிற அன்ஹெல்த்தி ஜெல்லி கொடுக்கறதுக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எல்லா சாக்லேட்டையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஜெலட்டின் நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன ஒரு கிண்ணத்தில் நான் ஜெலட்டின் போட்டிருக்கேன். ஒரு 1/2 லிட்டருக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான். அதில் வெதப்பான தண்ணி, அதாவது வார்ம் வாட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜெலட்டின் வந்து கரையணும், அதுக்காக தான் நம்ம வார்ம் வாட்டர் சேர்க்குறோம். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா கரைஞ்சிரும். இல்லை இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 2 செகண்ட்லேயே நமக்கு கரைஞ்சிரும். இந்த மாதிரி இல்லைன்னா கையில் கூட கரைச்சிக்கலாம். இந்த ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு இந்த ஜெலட்டின் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும். அதனால் ஜெலட்டினே யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது கொக்கோ பவுடரை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதப்பான தண்ணி, வார்ம் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ பால் காய்ச்சிடலாம். 1/2 லிட்டர் பால், திக்கான பால். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பால் காய்ச்சலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பொருளாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயில் ஆகட்டும், சிம்லேயே இருக்கணும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது பாயில் ஆகிடுச்சி, கொதி வந்துடுச்சு. இப்போது சர்க்கரை சேர்க்கலாம். ரொம்ப அதிகமாக சர்க்கரை சேர்த்துறாதீங்க. நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் சர்க்கரை ரொம்ப அதிகமாக சேர்த்தா இனிப்பு ஜாஸ்தியாகிடும். இப்போ கொக்கோ பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். ஆடை எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சாக்லேட்டை நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் கரையட்டும், சாக்லேட் எல்லாம் கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்க்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டன்ஸ் மில்க் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறதுனால நல்ல திக்னஸ் கிடைக்கும் நமக்கு பாலுக்கு. கடைசியாக தான் நம்ம ஜெலட்டின் சேர்க்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் இருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா கடையில் கிடைக்காத இந்த மவுசி கேக்கை வீட்டில் நம்மளே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வேறு எதுவும் சேர்க்கல, பால் தான் சேர்த்துருக்கோம்.
பால் சாக்லேட், அதனால் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜெல்லி வந்து கடையில் அன்ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிடவும் நமக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம தைரியமாகவும் கொடுக்கலாம் வீட்டில் செய்கிறதுனால. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஆற விட்டுடலாம். வடிகட்டிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 8 மணி நேரம் இல்லைனா 12 மணி நேரம் நல்லா இருக்கணும் ஃப்ரிட்ஜில். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். பட்டர் ஷீட் போட்டு ட்ரேயில் ஊற்றிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது நமக்கு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரம், அது அதிகமாக கூட வைக்கலாம். 12 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்க வேணாம். ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. இப்போ 12 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் கவுத்துடலாம். பசங்களுக்கு பிடித்தமான இந்த ஜெல்லி மவுசி கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சூப்பராக செமையாக வந்துருச்சு நமக்கு இந்த ஜெல்லி கேக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மேலே நம்ம கொக்கோ பவுடர் தூவிடலாம். அழகாக இருக்கும். பாருங்கள் ஜெல்லி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மேலே கொக்கோ பவுடர் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். அழகாக இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் மேலே தூவுறேன். பார்க்கவே செமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மவுசி கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த மவுசி கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.